மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சிதான் காலாவதியாகிவிட்டது என்று பார்த்தால் கட்சி தலைவர்களின் சிந்தனைகள் கூட காலாவதியாகிவிட்டதாக குறிப்பிட்டார். எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி ஆகிவிட்டதே என நினைத்து தாமே கவலைப்படுவதாக பிரதமர் மோடி கிண்டலாக கூறினார். பல தசாப்தங்களாக நாட்டை ஆண்ட கட்சி தற்போது வீழ்ச்சி அடைந்து வருவதற்கு அனுதாபங்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். அதோடு வரும் மக்களவை தேர்தலில் 40 இடங்களாவது காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்க வேண்டும் என தாம் இறைவனிடம் பிரார்த்திப்பதாக தெரிவித்தார். மேலும் நக்சல் பயங்கரவாதத்தை வளரவிட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்கியது காங்கிரஸ் தான் என்றும், காங்கிரஸ் ஆட்சியில்தான் எமர்ஜென்சி உட்பட பல்வேறு ஒடுக்குமுறைகள் நடந்தேறியதாகவும் குற்றம் சாட்டினார். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு வித்திட்டதே காங்கிரஸ் தான் என குற்றம் சாட்டிய பிரதமர், நாட்டின் நிலங்களை எதிரிகளுக்கு தாரை வார்த்துவிட்டு தற்போது நாட்டின் பாதுகாப்பை பற்றி பேசுவதா என கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் கட்சி நாட்டை வடக்கு தெற்கு என பிரித்தாள நினைப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சியை எதிர்க்கட்சிகள் நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். காங்கிரஸ் ஆட்சியில் மந்தம் மற்றும் மோசமான நிலையில் இருந்த பொருளாதாரத்தை பாஜக கடுமையான உழைப்பின் மூலம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாக பிரதமர் பெருமிதத்தோடு கூறினார். அதிகார பேராசையில் சனநாயகத்தை வெளிப்படையாகவே கழுத்தை நெரித்த காங்கிரஸ் எங்களது குரலை ஒருபோதும் அடக்க முடியாது என்றும், காங்கிரஸ் என்ற நோயாளிக்கு மருத்துவரால் கூட சிகிச்சை அளிக்க முடியாது என்றும் கடுமையான விமர்சனங்களை பிரதமர் மோடி முன்வைத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.